வயது மூப்பு காரணமாக பாரதராஜாவுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கிறது. நடக்கவும் முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார். இந்த நேரத்தில் மகன் இறந்ததை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. துடிதுடித்து போய்விட்டார். கடைசி வரை மனோஜுடன் பேசாமலேயே இருந்துவிட்டோமே என்பதை நினைத்து கடுமையான மனவேதனைக்கு ஆளாகியிருக்கிறார் என்று பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தெரிவித்துள்ளார். ஷூ மத்ராஸ் விங் என்ற சேனலுக்கு பேட்டி தந்துள்ள பாலாஜி பிரபு, பாரதராஜா தனக்கு 85 வயது ஆனாலும் இளமையாகவே இருக்கக்கூடிய கேரக்டர். வயதின் காரணமாக சில சோர்வுகள், தளர்வுகள் இருந்தாலும் எப்போதுமே உற்சாகமாகவே தன்னை வைத்துக் கொள்பவர். ஜீன்ஸ், டிஷர்ட் தான் போடுவார். ஆரம்பத்தில் நடிக்க வந்த பாரதராஜா எதிர்பாராத விதமாக இயக்குனராகிவிட்டார். அந்த படங்களும் ஹிட்டாகின. ஒரு கட்டத்தில் இயக்கிய படங்களில் தொடர் தோல்விகள் கிடைக்கவும் நடிக்க ஆரம்பித்து விட்டார். பல இளம் இயக்குனர்கள் பாரதராஜாவே அப்பா என்றுதான் கூப்பிடுவார்கள். அப்பா, எங்க படத்தில் இந்த கேரக்டரில் நீங்க நடிச்சால் நல்லா இருக்கும் என்று அவரிடம் உரிமையாக கேட்டார்கள். அந்த வகையில் தாத்தா, அப்பா என்று பல அழுத்தமான கேரக்டர்களில் நடித்தார். இது பாரதராஜாவுக்கும் பிடித்திருந்தது. இறுதியில் பிஸியான நடிகராகிவிட்டார். ஷூட் ஒரே மகன் என்பதால் அவர் மீது உயிரையே வைத்திருந்தார். மனோஜ் பிறந்ததுக்கு பிறகுதான் பல வெற்றிகள் பாரதராஜாவுக்கு தேடி வந்தது. ஆனால் தன்னுடைய மகனை பெரிய நடிகராக்க வேண்டும் என்று விரும்பினார். அதேபோல பெரிய இயக்குனராகவும் அவரை பாரதராஜாவால் கொண்டுவர முடியவில்லை. தன்னுடைய உயரத்துக்கு மகனை கொண்டு வர முடியவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. மணிரத்னத்திடம் உதவியாளராக மனோஜை சேர்த்துள்ளார். முதல் நாள் கடுமையாக வேலை பார்த்த அசதியில் வீட்டுக்கு வந்து மனோஜ் தூங்கிவிட்டாராம். அப்போது பாரதராஜா சார் அறைக்கு வந்து பார்த்தபோது மகன் தூங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு மனோஜுக்கு கால் அமுக்கிவிட்டாராம். திடீரென கண் விழித்த மனோஜ், ஏன்பா என்னுடைய காலை பிடித்து விடறீங்க என்று கேட்டதற்கு, நீ செல்லமா வளர்ந்த பையன். கஷ்டம்னா என்னவென்று உனக்கு தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் என்றால் என்னென்ன வேலை இருக்கும் என்று எனக்கும் தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீ நின்னுட்டு இருந்திருப்பே. அதனால்தான் உனக்கு கால் அழுத்தி விடறேன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு மகன் மீது பிரியம் வைத்திருந்தார். பட வாய்ப்புகள் கிடைக்காதது, டைரக்ஷன் செய்ய தருணங்கள் சரியாக அமையாதது என விரக்தியில் இருந்தார் மனோஜ். இதனால் அப்பாவுக்கும் மகனுக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பித்துவிட்டது. இது எல்லாருடைய வீட்டிலும் நடப்பதுதான். ஏதோ ஒரு காரணத்துக்காக பேச்சுவார்த்தை சரியாக இல்லை போல. மனோஜ் பேச போனாலும் பாரதராஜா சரியாக பேசவில்லையாம். மனோஜ் இறந்த நேரத்தில் கூட பேசாமல்தான் இருந்திருக்கிறார். ஆனால் மனோஜ் இறந்ததுமே பாரதராஜா துடிதுடித்து போய்விட்டார். கண்ணீர் விட்டு கதறினார். புத்திர சோகம் யாருக்குமே வரக்கூடாது. வயது காரணமாக பாரதராஜாவுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கிறது. நடக்கவும் முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார். இந்த நேரத்தில் மகன் இறந்ததை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. துடிதுடித்து போய்விட்டார். கடைசி வரை மனோஜுடன் பேசாமலேயே இருந்துவிட்டோமே என்பதை நினைத்து கடுமையான மனவேதனைக்கு ஆளாகியிருக்கிறார். இதுபோக பாரதராஜாவை சந்தித்து பேசுபவர்கள் பலரும், மனோஜ் உங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டார் சார், உங்களுடன் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டார் சார் என்று சொல்வதை கேட்கும்போதெல்லாம் மனம் புழுங்கி துடித்து விடுகிறார். இதற்கெல்லாம் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் இழப்பை ஈடுகட்ட முடியாதையு. இந்த இடத்தில் கங்கை அமரன் அண்ணனை நாம் பாராட்டவே செய்ய வேண்டும். அடிக்கடி பாரதராஜா வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லி வருகிறார். எனினும் பாரதராஜாவால் மனோஜ் நினைவிலிருந்து மீள முடியவில்லை. இங்கே இருந்தால் மகனின் நினைப்பு அதிகமாக வருகிறது என்பதால் மலேசியாவிலுள்ள மகள் ஜனனி வீட்டுக்கு சென்று விட்டார் பாரதராஜா. எனினும் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து எப்படி கடந்து வரப்போகிறார் என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் பாரதராஜாவின் அக்கா சமீபத்தில் இறந்துவிட்டார். சின்ன வயதிலிருந்தே பாரதராஜாவை செல்லமாக வளர்த்தவர் இந்த அக்கா. இந்த விஷயத்தை பாரதராஜாவிடம் சொன்னாங்களா தெரியவில்லை. இன்னும் மனோஜ் இறந்த அதிர்ச்சியிலிருந்தே அவர் வெளியே வரவில்லை. அக்கா இறந்ததை சொன்னால் பாரதராஜா தாங்குவாரா? தெரியாது. அதனால் அக்கா மரணம் குறித்து அவரிடம் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அது மட்டுமல்லாமல் அங்கே சிகிச்சையையும் மேற்கொண்டு வருகிறார்.
உடல்நிலை குணமடைந்து பழையபடி பாரதிராஜா சார் உற்சாகத்துடன் வரவேண்டும் என்பதே அனைவரின் ஆசையும் என்று தெரிவித்துள்ளார்.